டைமண்ட் ஜுவல்லரி நம்ம ரெகுலர் கோல்ட் ஜுவல்லரி மாதிரி எங்க வேணா வாங்கி எங்க வேணா விற்க முடியாது. அந்தந்த கடையில தான் விற்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி கேரண்டி கார்டு, எஸ்ஜிஎல் கேரண்டி கார்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த 4Cஸோட டீடைல்ஸ் உங்களுக்கு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியே இருக்கும். ஸோ இந்த 4Cன்றது என்ன? ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி சொன்னேன் நான். கிளாரிட்டின்றது பாத்தீங்கன்னா அந்த வைரத்துல இருக்கக்கூடிய இன்க்ளூஷன்ஸ், கரும்புள்ளின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல, அததான் கிளாரிட்டின்னு சொல்றாங்க. ஸோ அதோட அளவீடு தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நார்மலா மார்க்கெட்ல ஐஎஃப் கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விவிஎஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட்ல பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த விவிஎஸ்ன்றது பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளார இருக்க வைர நகை எடுத்தீங்கன்னா எந்த வித கரும்புள்ளியும் பெரிய லெவல்ல அந்த கற்கள்ல இருக்காது. 100% கரும்புள்ளி இல்லாத வைர நகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐஎஃப்னு சொன்னா கூட இன்டர்னலி ஃபிளாலஸ் தான் சொல்றாங்க. ஸோ மேல கரும்புள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல் டாப் சர்ஃபேஸ்ல. உள்ளார கல்லுக்குள்ளார எந்த ஒரு இன்க்ளூஷன்ஸும் இல்லைன்றது தான் ஐஎஃப். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. விஎஸ் வாங்க, VS2 வாங்க, SI வாங்க, SI2, I. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் போயிட்டே இருக்கும். நம்ம வாங்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப் அல்லது விவிஎஸ் நீங்க வாங்கினீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வைரங்கள்ல பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம்.